வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 100 ஆண்டுகளை கடந்தும் திமுக நிலைத்து நிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அக்டோபர் 14 முதல் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பேருந்துகளில் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை. டெண்டர் கோரியது அரசு விரைவு போக்குவரத்து கழகம். மீண்டும் கூட்டணியில் இணைய வலியுறுத்தினேன். டிடிவி தினகரன் குறித்து அண்ணாமலை விளக்கம். தமிழகம் புதுவையில் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழர்களின் உணர்வால் வேர்விட்டிருக்கும் திமுக இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கும் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்த நாட்டை சேர்ந்த ஓவியர் டி.ஆர். கோவிந்தராஜன் எழுதிய கடிதமும் ஓவிய புத்தகமும் வந்தடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவருடைய 87 வயதிலும் அவரது எழுத்தில் வெளிப்படும் கழகப்பற்றை கண்டு தான் மெய்சிலிர்த்து நிற்பதாக முதலமைச்சர் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மண்ணில் தமிழர்களின் உணர்வால் வேர்விட்டிருக்கும் திமுக இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய டிடிவி தினகரனிடம் வலியுறுத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரனை சந்தித்தது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரின் சந்திப்பின் போது சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டிற்கு கடந்த ஞாயிறன்று இரவு நேரில் சென்ற அண்ணாமலை அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் டிடிவி தினகரனுடனான சந்திப்பு குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அரசியல் நிலவரம் குறித்து டிடிவி தினகரனிடம் பேசியதாகவும் மீண்டும் கூட்டணியில் இணைய வலியுறுத்தியதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திப்பதாக கூறிய அண்ணாமலை நடிகர் ரஜினிகாந்தை மாதத்திற்கு ஒருமுறை சந்தித்து பேசுவது வழக்கம் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு, அரசியல் நிலைமை எப்படி இருக்கு, அதே போல அவருடைய பார்வை எப்படி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்றோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியல்ல கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் தற்போது பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் தலைநகர் சென்னையின் கட்டிடங்களிலும் அதிகரிப்பாலும் நெருக்கடியாலும் போதுமான வடிகால் வசதிகள் முறையாக இல்லாததாலும் நெகிழி குப்பைகளின் பயன்பாட்டினாலும் கணிசமான மழைக்கே தண்ணீரில் தத்தளிக்கின்ற அபாயகரமான சூழல் நிலவியதாக சுட்டிக்காட்டினார். கடந்த கால அனுபவங்களை கொண்டு தண்ணீர் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து வடிகால் கழிவுநீர் கால்வாய்கள், குளம், குட்டைகள் போன்றவற்றை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் காவிரி டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அணைகள், அணைக்கட்டுகள், தடுப்பணைகள், ஏரிகள் போன்றவற்றை கண்காணிப்பதுடன் அவைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் ஆறுகள், கிளை ஆறுகள் மூலமாக தங்கு தடையின்றி வெளியேறி ஏரிகளில் நிரம்பவும், பாசன பகுதிகளில் பாய்ந்தோடவும், கடைமடை வரை செல்லவும் இடையூறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மழைக்கால நோய் தாக்குதல்களில் இருந்தும் மக்களை பாதுகாக்கும் வகையில் குக்கிராமங்கள் தொடங்கி மாநகரங்கள் வரை மருத்துவ கட்டமைப்புகளை சீரமைத்து நோய் தொற்றுகளுக்கு தேவையான மருந்துகள் போதுமான அளவில் இருப்பு வைத்திருக்கவும், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் திறம்பட பணியாற்றவும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 14 முதல் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2025-2026 ஆண்டுக்கான சட்டசபை கூட்டத்தொடர் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவித்தார். அன்றைய தினம் 2025-2026 ஆண்டு கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும், எத்தனை நாட்கள் சட்டமன்றம் என்பது அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார். நாங்கள் உங்களுக்கு அந்த அலுவல் ஆய்வு குழுவிலே தெளிவாக சொல்லிடுவோம் எல்லாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு வங்கக்கடலை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வங்கக்கடலில் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் சனிக்கிழமை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளில் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய அரசு விரைவு போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பல்வேறு பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளில் 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கோரியுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில் தயாரித்து விநியோகம் செய்வதற்கான இணையவழி ஒப்பந்த புள்ளி தகுதி வாய்ந்த நபர்களிடம் இருந்து ஆன்லைன் டெண்டர் மூலம் வரவேற்கப்படுகின்றன. உரிம காலம் விண்ணப்பிக்கும் முறை, செலுத்த வேண்டிய முன்வைப்பு தொகைகளை இணையம் மூலம் அறியலாம் என்றும், மேலும் ஒப்பந்த புள்ளி தொடர்பான விவரங்களை www.tenders.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பருவமழையை எதிர்கொள்வது குறித்து புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள பருவமழையை எதிர்கொள்வது குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் தலைமையில் அரசு அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுப்பணித்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், கனமழை மற்றும் புயல் நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் நிவாரணம் குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலில் இந்த மழைக்காலத்தில் எடுக்க வேண்டிய தடுப்பு பணிகள், மழைக்கால பாதிப்பில் மக்களுக்கு பாதிப்பு ஏதாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டோம். நம்முடைய நகரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம்முடைய அமைச்சர் இவர்களுடைய பகுதியில் அவர்கள் பல ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை ஏற்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருங்கால இந்த மழை காலத்தில் வெள்ள பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாத வரையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் அருகே நவராத்திரி பெருவிழாவை கொண்டாடும் வகையில் ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொலு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சிறுசேரி சிப்காட் அடுத்த தாழம்பூர் ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில்
19ஆம் ஆண்டு நவராத்திரி பெருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் விநாயகர், கிருஷ்ணர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், வெண்ணெய் திருடும் குட்டி கிருஷ்ணர் மற்றும் கிராமத்தில் மண்பாண்டங்களில் உணவு சமைப்பது போன்றும், இயற்கை காய்கறிகள் சமைக்க தயார் நிலையில் உள்ளது போன்றும், இயற்கை காய்கறிகள் விற்பனை செய்யும் விவசாயிகள், மருத்துவம் பார்க்கும் மருத்துவர், செவிலியர் போன்ற பொம்மைகளும் வைக்கப்பட்டுள்ளது. பல வண்ணங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகளை பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். முன்னதாக துவக்க நிகழ்ச்சியில் அப்பகுதி சிறுவர்கள் கீர்த்தனைகள் பாடி அசத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். செய்யாறு பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார். இவர் கோயம்புத்தூரில் இருந்து செங்கம் வழியாக செய்யாறுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் அந்தனூர் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனமும் அருண்குமார் ஓட்டி வந்த இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விபத்தில் பலத்த காயமடைந்த அருண்குமார் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த சதீஷ், புகழேந்தி, ராகவன் ஆகியோர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவர் சிலை முன்பு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் RS ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதிமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் விநாயக ரமேஷ், நகர செயலாளர் பால்ராஜ் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 84,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 84,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 149 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,49,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முதன்முறையாக 1 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் கோவில் கண்காணிப்பாளர் முன்னிலையில் திருப்பரங்குன்றம் பக்தர்கள் பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள், பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழியர்கள் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 1,01,654 ரூபாய் ரொக்கம் கிடைக்கப் பெற்றுள்ளது. மேலும் 201 கிராம் தங்கம் மற்றும் 3 கிலோ 902 கிராம் வெள்ளியும் கிடைக்கப் பெற்றுள்ளது. பீகாரில் வாக்கு திருட்டு பிரச்சனையில் இருந்து நாட்டு மக்களை திசை திருப்பவே GST குறைப்பு என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா, மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மயிலாடுதுறை பெரிய கடை வீதி, மணிக்கூண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுதா, ராகுல் காந்தி உண்மையை வெளிக்கொண்டு வருவதால் அவர் மீது பத்தான்கோட் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர பாரதிய ஜனதா அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வாக்கு திருட்டு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக GST குறைப்பு என்ற நாடகத்தை மோடி அரசு கையில் எடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிலிப்பைன்ஸில் உருவாகியுள்ள ரகசா புயல் காரணமாக 10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸின் ககாயன் மாகாணம் அருகே புயல் உருவாகியுள்ளது. அங்குள்ள லூசோன் நகரில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு சுமார் 230 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி சுமார் 10,000 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதற்காக பல இடங்களில் தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புயல் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு 500க்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 100 ஆண்டுகளை கடந்தும் திமுக நிலைத்து நிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அக்டோபர் 14 முதல் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பேருந்துகளில் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை. டெண்டர் கோரியது அரசு விரைவு போக்குவரத்து கழகம். மீண்டும் கூட்டணியில் இணைய வலியுறுத்தினேன். டிடிவி தினகரன் குறித்து அண்ணாமலை விளக்கம். தமிழகம் புதுவையில் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.